Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்முடைய வீடியோல ரொம்ப ஹெல்தியான ஒரு வெல்கம் ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸை வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதை இஃப்தார் டைம்ல கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு ஐஸ்கிரீம் ஜூஸ் அந்த மாதிரியான ஐட்டங்களை நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஹெல்தி ட்ரிங்க் அப்படின்றதுனால ஒயிட் சுகர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 7 டேட்ஸை அதில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்து அரைக்கிறப்போ சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதுக்காக தான் இப்போ அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே 3 கப் அளவுக்கு நான் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் மட்டும் இப்போதைக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சின்ன ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் நான் எடுத்திருக்கேன். சாப் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த மாதிரியான நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸை நீங்கள் தண்ணியிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா புசுன்னு உப்பி வந்துடும். இது கூட பைனாப்பிள், பனானா, ஆப்பிள் இது 3மே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் சாப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா நட்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நட்ஸை மட்டும் நான் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இது கூடவே நீங்கள் மாதுளம்பழம், மேங்கோ இந்த மாதிரிலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். நல்லா ஒரு ரிச்சான க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த டேட்ஸ் மில்க்கை இன்னும் கொஞ்சம் மில்கோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் டோட்டலாக 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட சேர்க்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறப்போ நல்லா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது அப்படியே 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சாதாரணமாக ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போது நான் ஒரு 3 கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதில் சாக்லேட் சிரப்பை லைட்டாக சுற்றியும் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு பொருளாக இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டேட்ஸ் ஃப்ரூட் மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். சாக்லேட் சிரப் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலவே கொக்கோ பவுடரை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா டெக்கரேட்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே சாப் பண்ண நட்ஸை வச்சு நம்ம நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நல்ல டேஸ்டியாக டெலிஷியஸாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு நீங்களே நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் யாருக்காவது பார்ட்டி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா வெல்கம் ட்ரிங்காக இதை வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே போல் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவன் டயட்டில் இருக்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.